ஹாய், நான் அதித்தி. இந்த வீடியோல வந்து கடந்த 2 வாரங்களா நான் ரீட் பண்ண புக்ஸோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ, ஒரு வீக்லி ரேப் அப் மாதிரி சொல்றேன். கடந்த 2 வீக்ஸா நான் ரீட் பண்ண புக்ஸ் வந்து இதுதான். லைக் ஒரு 5 புக்ஸ், 5 ஓரளவு மீடியம் சைஸ்டு புக்ஸ். இது 5மே சொந்த புக்ஸ் கிடையாது. கலைஞர் லைப்ரரியிலேருந்து நான் லெண்டிங்க்கு எடுத்த புக்ஸ் தான் 5மே. 3 தமிழ் புக் அண்ட் 2 இங்கிலீஷ் புக் இருக்கு என்கிட்ட. ரிவ்யூ சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் எடுத்த புக் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கர்லின் நாற்காலி அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து இருக்கிறது எல்லாமே குறுங்கதைகள் தான். அதாவது லாக்டவுன் காலத்துல எஸ்ரா அவர்கள் இன்டர்நெட்ல எழுதின குறுங்கதைகள் எல்லாத்தையுமே, அவர் ஒரு பிளாக் வச்சிருக்காரு. அந்த பிளாக்ல அவர் எழுதின குறுங்கதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் குறுங்கதைகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாவலுக்கும் ஒரு கவிதைக்கும் இடைப்பட்ட ஒரு உருவமா தான் அவர் குறுங்கதைகளை பாக்குறாரு. இந்த புக்ல வந்து எல்லா கதைகளுமே லைக் ஒரு 1 to 1.5 பக்கம் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா கதைகளுமே நல்லா இருக்கும். மொத்தமா இந்த புக்ல வந்து 125 கதைகள் இருக்கு. எல்லா கதையுமே நல்லா இருக்கும். இதுல வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா வந்து 26ஆம் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதாவது ஒரு புக்ல இருந்து ஒரு பக்கம் வந்து தனியா காணா போயிருது. அந்த பேஜ் மட்டும் அந்த புக்ல இருந்து தனியா எடுத்துட்டு வந்துருது. அந்த பக்கம் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப இயல்பா எழுதியிருப்பாரு. பிளஸ் அது வந்து ஒரு நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து நினைச்சிட்டு இருப்போம், இது வந்து ஒரு புக்ல இருந்து வெளியே வந்து பேஜோட கதை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் கடைசியா வந்து அவர் எப்படி ரிலேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, புக்ல இருந்து வெளியே வந்த பேஜ்னால எதுவுமே பண்ண முடியாது ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அது கஷ்டப்படும், புலம்பும், ஏதாவது கம்பெனி இருக்கான்னு பார்க்கும். இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரு கட்டத்துல அதை கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து வாழ்விடத்தை இழந்தவங்களோட குரலும் இந்த மாதிரி தான் ஆகப்படுது. அவங்களுடைய குரல்களும் கேட்கப்படுறது இல்லை அப்படிங்கிற ஒரு கனமான கருத்தை அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது ஒண்ணு. இன்னொரு கதையில வந்து ஒரு குழந்தை வந்து தோசை ஆசைப்படும், தோசை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹோட்டல் போய் தோசை சாப்பிடணும், அந்த பெரிய தோசை இருக்கும்ல அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்படும். அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, நீ இவ்வளோ பெரிய தோசையெல்லாம் அவள் சாப்பிட மாட்டா அப்படிம்பாங்க. பட் அந்த குழந்தை அந்த தோசை தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சர்வரும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. சரி, அவங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்க, சரி நீ அதே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தோசை வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும் தோசை பார்க்கறதுக்கு. அந்த குழந்தை என்ன டைலாக்லாம் வச்சுக்கணும், நான் வந்து வான அளவுக்கு பெரிய தோசையாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறது வந்து இவ்வளோ பெரிய தோசையாக கொண்டு வந்து வைப்பாங்க. சரிம்மா நீ சாப்பிடு அப்படின்னோடனே, இந்த தோசையை நான் பிக்க மாட்டேன் அப்படிங்கும். பிக்க மாட்டியா, அப்புறம் எப்படிம்மா நீ சாப்பிடு அப்படின்னோடனே, நான் தோசையை பிக்கக்கூடாது, ஆனால் நான் சாப்பிடணும் அப்படிங்கும். இதே தொடர்ந்து அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கோம். தோசையை பிக்காம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சுற்றி இருக்க எல்லாருக்கும், அந்த சர்வர், அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து குழம்பிடுவாங்க. எப்படிம்மா நீ தோசையை பிக்காம சாப்பிடணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் தோசையை பிக்காம தான் சாப்பிடுவேன் அப்படிங்கும். ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையோட சேட்டை தாங்க முடியாம அவங்க அம்மா வந்து 2 முத்தி அவங்க அப்பா வந்து திட்டி அந்த தோசையை பிச்சு அந்த குழந்தை வயல திணிச்சு விட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தோசை பிடிக்காது, குழந்தை தோசையை தூக்கி எரிஞ்சிடும். ஸோ சின்ன குழந்தைங்களோட பிரச்சனை வந்து அவங்க உலகமே அலாதியா இருக்கு, அவங்க பிரச்சனை எல்லாம் வேற ரகத்துல இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு அதாவது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களும் இருக்கும். அதாவது இந்த ஒரு பறவையோட ரெக்கையை தைச்சு கொடுக்குற ஒரு ஆள் இருப்பாரு. எல்லா பறவைகளும் வந்து ரெக்கையை இழந்துருச்சுன்னா அவர்கிட்ட தான் வரும் தைக்கிறதுக்காக. ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பறவையோட ரெக்கையை வச்சிருந்தா ஒரு ஸ்பெஷல் சக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் வந்து அந்த பறவையோட ரெக்கையை மட்டும் எடுத்து வச்சுக்குவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை. அது மட்டும் இல்லாம லைக் இந்த ஹெவியான சப்ஜெக்ட்ஸ், உலகத்துல போர் இல்லாம இருக்கிறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எல்லா மலர்களுக்கும் ஸ்மெல்ல கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்லாம் இருப்பாங்க ஒரு கதைகள்ல. எந்த மலர்கள்ல மனம் இல்லையோ அந்த மலர்களை மட்டுமே அவங்க தேடி அதுக்கு போய் மனம் கொடுத்துட்டு அந்த மலரை சந்தோஷப்படுத்திட்டு வருவாங்க. பட் என்ன மலரெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு வந்திருக்கோம், ஆனால் உலகம் பார்த்தா உலகம் வேற மாதிரி இருக்கும். போர் நடக்கும், மனிதர்கள் வந்து ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறப்ப கேட்பாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. நீங்களாம் மலருக்கு மனம் கொடுத்துட்டு வர்றீங்க, ஆனா பாருங்க இங்க வந்து போர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து கடவுளா உருவாக்கின மலருக்கு மனம் கொடுக்குறீங்க, ஆனா இங்க வந்து மனுஷனை அழிச்சுக்கிறான் அப்படின்ற அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு வந்தவங்கலாம் இது வந்து லைக் ஒரு ஸ்ட்ரெச்லாம் உட்காந்து படிச்சு முடிச்சு அது வந்து அழகா ஒரு 2 டேஸ்ல உட்காந்து படிச்சு முடிச்சிடலாம். லைக் ஒரு நாளைக்கு ஒரு 3 hours இந்த மாதிரி கண்டினியூஸா ஒதுக்கி படிச்சு அழகா படிச்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் புக்கு. ரெண்டாவது வந்து தமிழ் புக்கு தான். ரெண்டாவது வந்து கி ராஜநாராயணன் அவர்களுடைய ருசியான கதைகள் அப்படிங்கிற புக்கு. ஆக்சுவலி கி ராஜநாராயணனோட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு லைப்ரரியில. பட் ஒன்னெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய புக்கெல்லாம் இருக்கு. லைக் அவருடைய கடித தொகுப்புகள், அவருடைய ஒர்க்ஸோட முழு தொகுப்புகள்லாம் இருக்கு. கி ராஜநாராயணன் வந்து தமிழ்ல பிகினர்ஸ் வந்து நிச்சயமா படிக்க வேண்டிய ஒரு ரைட்டர். எஸ் ராமகிருஷ்ணனும் அதே மாதிரி தான், நிச்சயமா பிகினர்ஸ் படிக்க வேண்டிய ரைட்டர் தான். கி ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து கிராமிய வாசனையோட கதைகளை வந்து ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இந்த கதை வந்து இதுவும் அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் தான். லைக் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இது ஒரு குட்டி புக்கு தான். இந்த புத்தகத்துல வந்து லைக் நிறைவேறின காதல், பொருந்தாத காதல், நிறைவேறாத காதல்,
வித்தியாசமான மனிதர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு ஊர்ல வந்து பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாம்பு கடிக்கு 2 ஊர் இருக்கும். அந்த ஊர் இந்த ஊருன்னு சொல்லிட்டு 2 ஊர் இருக்கும். பாம்பு கடி வந்து ஒரு ஊர்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னா இன்னொரு ஊர்ல இருந்தா வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக வருவாங்க. பட் அவங்களுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் அந்த ட்ரீட்மெண்ட் எப்படியாவது படிச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்ச உடனே அந்த பையனுக்கு மந்திரம்லாம் வரும் ஒரு பையனுக்கு. அந்த பையனுக்கு ஒரு நாள் பாம்பு கடிச்ச உடனே இந்த இது பண்ணி கியூர் பண்றவர் வந்த உடனே நீ இவர் சொல்ற மந்திரத்தெல்லாம் கேளு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பையனும் கேட்பான். ஆனா கேட்டதுக்கு அப்புறம் அந்த மந்திரம் வந்து மந்திரமாவே இருக்காது. லைக் ஏதோ ஒரு சாதாரண வாக்கியம் மாதிரி இருக்காது. உனக்கு நான் ஏன் அதை சொல்லி தரணும் அந்த மாதிரி ஒரு சாதாரண வாக்கியமா இருக்கும் அது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு அந்த மந்திரம் சொல்றவர் அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு வரவே மாட்டாரு அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி ஒரு கதை அது. அது மட்டும் இல்லாமல் வந்து பொருந்தாத காதல் அப்படின்னு சொல்றப்ப ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு ஒரு இளவரசரும் காதலிச்சாங்கன்னா என்ன ஆகும், அந்த பொண்ணு வந்து எப்படி தன்னோட புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி இளவரசர் தான் என் கூட பழகுனாரு அப்படிங்கிறத வந்து எப்படி அந்த பொண்ணு நிரூபிக்கிறா. ஏன்னா இதெல்லாம் வந்து லைக் லிட்டரலி அந்த காலத்து கதைகள் மாதிரி சின்ன சின்ன ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு எப்படி யோசிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இதுல மொத்தமா இருக்கிறது ஒரு 24 கதை தான். இதுல என்ன ஒரு யூனிக்கான விஷயம்லாம் என்னன்னா முயல் குட்டி நல்லது அப்படின்னு ஒரு கதை இருக்கும். அதுல வந்து ஒரு நரியும் முயலும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், பயங்கர ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். பட் அது என்ன ஒரு பொருந்தாத காம்பினேஷன் தானே இது. நரியும் முயலும் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா? பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நரிக்கு வந்து முயல் அடிச்சு சாப்பிடணும் அப்படின்றது வந்துடும். ஆனா பாசமா பழகிட்டோமே, ஸோ வந்து நம்ம பாசமா பழகினது அப்படிலாம் நம்மளால அடிச்சு சாப்பிட முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு சண்டையை மூட்டணும், நமக்குள்ள ஒரு சண்டை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த முயலை அடிச்சு கொல்லணும் அப்படின்லாம் அது பிளான் பண்ணும். அது முயலை கடைசியில கொண்டுச்சா இல்லையா அப்படிங்கிறது கதை. அது மட்டும் இல்லாம வந்து லைக் சனிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் கதை இருக்கு. அதாவது சனி பகவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பல பேரோட வாழ்க்கையில வந்து இஷ்டத்துக்கு ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட சனி வந்து ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னா என்ன நடக்கும், அதன் மூலமா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதை தொடர்ந்து பல இன்சிடென்ட்ஸ் எப்படி நடக்குது. அதாவது இதுல என்ன மாதிரி ஓமை சொல்லியிருப்பாங்கன்னா, ஹரிச்சந்திர ராஜா இருக்காரு இல்லைங்களா, அவரையே சனி பகவான் பிடிச்சது அப்படி ஒரு கதை உண்டு. ஆக்சுவலி உண்மையை மட்டுமே பேசுற அவரையே பிடிச்சு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கெல்லாம் போய் நாட்டை இழந்து எல்லா விஷயங்களையும் அவர் இழந்திருப்பாரு. ஒரே ஒரு பொய் சொல்லுவேன் நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் பொய் சொல்ல மாட்டார் அவரு. அதே மாதிரி இந்த கதையிலே வந்து நான் வந்து பிடிச்சேன்னா கண்டிப்பா கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சில சம்பவங்கள் நடக்கும். கடைசியில் சனி விட்டு போச்சா இல்லையா அப்படிங்கிறது கதையோட எண்டிங். ஸோ அந்த மாதிரி லைக் ஒரு சிம்பிளான அதே சமயம் ஒரு கிராமிய வாசனையோட கதைகள் இருக்கும் இந்த புக்ல. இதுவும் வந்து ரொம்பவே குட்டி புக்கு தான் இது ஆக்சுவலி. இதுல வந்து இன்ட்ரடக்ஷன்ல வந்து கீரா அவர்கள்ல வந்து என்ன மாதிரி எல்லாம் புக்ஸை கலெக்ட் பண்ணி வைப்பாரு. முன்னாடி காலத்துலலாம் வந்து லைக் இவங்க எழுதி கொடுக்கறது ஒரு பிரதியா இருக்கும், எடிட் பண்றது இன்னொரு பிரதியா இருக்கும், பிளஸ் வர்ற புக்கு வந்து வேற ஒரு பிரதியா தானே வரும். ஸோ எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை கலெக்ட் பண்றதெல்லாம் நிறுத்திடுவாரு. ஏன்னு கேட்டப்ப இது ஒரு துறவு மனப்பான்மை மாதிரி தான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்லாம் எழுதியிருப்பாங்க. பட் அவங்க போல ரொம்ப ஒரு அழகான புக் இதுவும். டெஃபினட்டா பிகினர்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3வது வந்து நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம். அது வந்து ஜெயமோகனுடைய புக்கு. ஆக்சுவலி நான் வந்து லைக் ஆத்தர் பேரை வந்து கொஞ்சம் சரியா பார்க்காம எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த புக்கு. பட் நான் லைக் டக்குன்னு ஸ்டார்டிங் மட்டும் பார்த்துட்டு நான் தான் தப்பை புரிஞ்சு எடுத்துட்டு வந்திருந்திருக்கேன். எனக்கு வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் வேற புக் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நெவர்திலெஸ் இது ஒரு நல்ல புக். இது வந்து லைக் அந்த 2 புக்ஸ் மாதிரி இது கதை புக் எல்லாம் கிடையாது. நவீன தமிழ் இலக்கிய அறிமுகம் அப்படின்னு போட்டுக்கிறதுனால இலக்கியம் எப்படி நமக்கு வந்தது, இலக்கியம் வந்து என்னென்ன வகைகளெல்லாம் தன்னை மாடிஃபை பண்ணியிருந்திருக்கு. அதாவது இலக்கியம் வந்து ஆரம்ப காலத்துல ஒரு மாதிரி இருந்தது, லேட்டர் வந்து சிற்றிதழ்கள் நிறைய வந்தது. சிற்றிதழ்கள் அப்படிங்கிறது வந்து இந்த மந்த்லி வர்ற மேகசின்ஸ். ஏன்னா இலக்கிய வாசகர்கள் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. லைக் இலக்கியம் வந்து எல்லாரையுமே சென்றடையணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராப்பர் லிட்ரரி மேகசின் வச்சு அப்படிதான் வச்சிருப்பேன். அப்படின்னா இலக்கியம் வந்து எல்லா மக்களையும் சென்றடையுமா அப்படிங்கிறது அது ஹைலி டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாதிரி சிற்றிதழ்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சிருக்கப்ப மக்கள், அதாவது ஒரு பாமர மக்களுக்கும் புரியுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புக்ஸ் அந்த மாதிரி லைக் ஒரு சிற்றிதழ்கள்ல வர்ற ஒரு கதை அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறப்ப எல்லா மக்களுக்கும் புரியும். அது மட்டும் இல்லாம வந்து லைக் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிளர்ச்சியை ஏற்படுத்தணும், மக்கள் வந்து அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஒரு புக்கு படிக்கிறதுனால அவ்வளவு மாற்றங்கள்லாம் நடந்துராது அப்படிங்கிறது தான் உண்மை. லைக் புக்கு படிக்கிறாங்க, ஓகே ஃபைன். பட் அதனால தனி மனித மாற்றம் வருமா அப்படின்னா வரும். அது காலப்போக்கில் தனி மனித மாற்றம் வரலாம். ஆனா ஒரு சமுதாயத்தை ஒரு இலக்கியம் மாத்துறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது
எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இதுல வந்து லைக் என்னென்ன மாதிரிலாம் இலக்கியங்கள் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. லைக் மதம் சார்ந்த இலக்கியங்கள் முதல்ல இருந்திருக்கு, கோட்பாடு சார்ந்த இலக்கியங்கள் இருந்திருக்கு, தலித் இலக்கியங்கள் எப்படி நம்ம புழக்கத்துக்கு வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிளஸ் வாசிப்போட படிநிலைகளை பத்தியும் வேற ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. லைக் ஒரு வாசகன் வந்து எப்படி அந்த வாசிப்புக்குள்ள போறாரு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் லைக் கலாய்க்கெல்லாம் செஞ்சிருப்பாரு இவரு. சில பேரெல்லாம் சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த உதாரணமா வந்து இந்த நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு சீனை எடுத்துட்டு பயங்கரமா அனலைஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, அதனால அவங்க அனலைஸ் பண்றாங்க. பட் அந்த டேரக்டரை யோசிக்காத ஆங்கிள் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியர் கதைகள் எல்லாம் முன்னாடி நம்ம சின்ன வயசு ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்ம இயர்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளூ கர்டன் ஆடி இருக்கு அப்படிங்கிறது தான் வசனமா இருக்கும். அந்த ஒரு வாக்கியத்தை பத்தி எழுதுறது. ஆனா அதை பத்தி ரொம்ப யோசிச்சு ப்ளூ கர்டன் வந்து அந்த சிச்சுவேஷனை ரிலேட் பண்ணுது, அந்த சிச்சுவேஷன் வந்து சோகமான சிச்சுவேஷன், அதை இண்டிகேட் பண்ற கலர் ப்ளூ, இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு அதெல்லாம் ஒரு கிண்டல் அடிச்சிருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு வரி அது வந்து அதுல அவ்வளோ உள்ளார்ந்த அர்த்தம் இருக்கும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைக் அது லைட்டா அவர் படிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு வச்சு அனலைஸ் பண்ணி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு இப்படியும் வாசகர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, நான் வந்து லைக் கிளாசிக்ஸ் மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க படிக்கிறத லைக் கிண்டல் அடிக்கிற ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. நான் அந்த மாதிரி புத்தகங்கள் தான் படிப்பேன், நீ என்ன இப்படி இதெல்லாம் படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. வாசிப்பு தான் ஒரு ஒருத்தருக்கும் அவங்களுக்கு பிடிச்சதை படிச்சுட்டு போறாங்க. அதை போய் நோண்டிட்டு இருக்கீங்க, இதை படிக்கலையா அதை படிக்கலையான்ட்டு. ஸோ நிறைய அழகான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் வெரி இன்ஃபர்மேட்டிவ் புக் ஆக்சுவலி இது. லைக் இந்த மேடை பேச்சுகள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு, புத்தகங்கள் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இதுல வந்து நிறைய ரைட்டர்ஸை பத்தியும் சொல்லியிருக்காங்க. லைக் அந்த காலத்துல எழுதின நிறைய ரைட்டர்ஸ், சீசு செல்லப்பா அவர்கள். சீசு செல்லப்பா அவர்களும் வந்து தமிழ்ல ஒரு சிறந்த எழுத்தாளர். அவரை பத்தி நான் எந்த புக்கும் ரிவ்யூ சொல்லலை, என்கிட்ட எந்த புக்கும் இல்லை. பட் அவரும் ஒரு தமிழ சிறந்த எழுத்தாளர். அவரை பத்தி நிறைய பேரை பத்தி சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல. அந்த போல வந்து ஒரு பயங்கர இன்ஃபர்மேட்டிவான புக் இது ஆக்சுவலி. யா, ஸோ இது 3 தான் நான் எடுத்த தமிழ் புத்தகங்கள். அடுத்த 2மே வந்து இங்கிலீஷ் தான். ஆக்சுவலி 5 புக் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலி லைக் 3, 2 இந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருந்திருக்கேன். ஏன்னா என்னன்னு தெரியல, இங்கிலீஷ் செக்ஷன்ல வந்து புக்ஸ் எனக்கு என்னமோ நான் போனப்ப அமையலையான்னு தெரியல. எனக்கு ஒரு தடவை தான் ஒரு நல்ல புக்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. இதுல நல்ல புக் இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இன்னும் லைக் ஒரு டக்குன்னு நமக்கு பார்த்தோன்னா இந்த புக் அப்படின்னு சொல்லி நம்ம சில புக்ஸ் தூக்கிட்டு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி புக்ஸ் எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிச்சு. லைக் போய் ரொம்ப அலசுற மாதிரி இருந்தது. ஏன்னா எல்லா புக்ஸும் வந்து லைக் குழப்பி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கதை புக்கு, அடுத்து சயின்ஸ் புக்கெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி லைக் மெஸ்ஸப்பாக இருந்தது, ரொம்ப தேட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால தேடி எடுத்த புக்ஸ் தான் இது 2மே. இது வந்து நீல் கேமன் அப்படிங்கிற ஆத்தரோட கிரேவியார்ட் புக் அப்படின்ற புத்தகம். நீல் கேமன் அப்படிங்கிற ஆத்தர் வந்து இந்த மித்தாலஜி கதைகள் எழுதி பாப்புலர் ஆனவர். இஸ் அ வெரி பாப்புலர் ரைட்டர் ஆக்சுவலி. இந்த புக் வந்து 2010 வந்து ஏதோ அவார்டெல்லாம் வாங்கியிருந்திருக்கு. இது ஆக்சுவலி லைக் ஒரு சில்ட்ரன் செக்ஷன் மாதிரி தான் இருந்தது, அதனால தான் எடுத்தேன் நான். அது வந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு வளர்ற ஒரு பையனோட கதை. அது ஆக்சுவலி அது ஒரு பையன் வந்து அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸோட இருப்பான். ஒரு குட்டி பையன், லைக் சின்ன குழந்தை, லிட்ரலி ஒரு தவழ்ற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கொன்னுடுவாங்க. கொன்னதுக்கப்புறம் இந்த குழந்தை மட்டும் ஏதோ தவழ்ந்து வெளியே வந்துடும். அப்படி வந்து குழந்தை வந்து ஒரு சுடுகாட்டு பக்கம் வந்துடும். சுடுகாட்டுல வந்து லைக் அங்க ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. சுடுகாட்டுல இருக்கிறவங்களாம் வந்து கேரக்டர்ஸ் எல்லாம் அங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இறந்தவங்க எல்லாம் அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க அம்மாவோட ஆவி வந்து லைக் அப்பதான் இறந்துருப்பாங்க. அவங்க அம்மாவோட ஆவி வந்து ஐயோ என் குழந்தைய காப்பாத்துங்க, என் பையனை காப்பாத்துங்க அப்படின்னு ஒன்று அங்க இருக்கிற ஒரு ஓவன்ஸ் அப்படிங்கிற ஃபேமிலி வந்து இந்த குழந்தைய எடுத்துப்பாங்க. கொல்றதுக்காக அந்த கொலகாரர் வந்து சுடுகாடு வரைக்கும் வருவாரு. பட் அவரை டைவர்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இங்கெல்லாம் யாரும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னப்ப நோபடி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது நோபடி, யாரும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே ஆவிகள், இந்த குழந்தை ஒண்ணு மட்டும்தான் மனுஷன். ஸோ நோபடி அப்படின்னு பேர் வச்சுட்டு அதை சுருக்கி பாட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த குழந்தை வந்து அந்த சுடுகாட்டில் தான் வளரும். 5-6 வயசு ஆகும், அங்கதான் வளரும். அந்த குழந்தை வந்து இன்னொரு பொண்ணை மீட் பண்ணும், ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்க அப்பா வந்து ஒரு பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறவர், அட்டாமிக் பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறவர் அவங்க அப்பா, சாரி பார்ட்டிகல் பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறவர் அவங்க அப்பா. அவங்க அப்பாவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து அந்த சமயத்தில் அங்கே வந்திருக்கும். இவங்க 2 பேரும் லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. இந்த பையனுக்கு என்னன்னா அந்த சுடுகாட்டோட ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. சுடுகாட்டில் இந்த பையன் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம். இவன் கண்ணுக்கு வந்து இறந்தவங்க எல்லாம் தெரிவாங்க. பட் அந்த குழந்தை கண்ணுக்கு, அந்த இன்னொரு பொண்ணு வந்து அதுவும் சின்ன பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு வந்து இறந்தவங்க எல்லாம் தெரிய மாட்டாங்க. பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் 2 பேருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வந்து வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிடும். அந்த பொண்ணு போயிடும். அவருக்கு வந்து ஒரு கார்டியன் இருப்பாரு. அந்த கார்டியன் வந்து ஒரு விஷயமா வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ இன்னொருத்தவங்க வருவாங்க அவருக்கு பதிலாக.
அவங்க வந்து லைக் வித்தியாசமா வந்து சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க, வித்தியாசமான விஷயங்களை படிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து சுடுகாட்டில் இருந்தாலும் அந்த போர்டுக்கு வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து படிக்கலாம் வைப்பாங்க. அவங்க அந்த அவங்களோட அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்ன்ற ரோல் எடுத்துக்கிட்டவங்க வந்து படிக்கலாம் வைப்பாங்க. இந்த பையனை வந்து எழுதுவான் வைப்பான் எல்லாமே பண்ணுவான் இந்த பையனும். ஒரு கட்டத்துல வந்து இந்த பையனை கொலை பண்ண நினைச்சவரை இந்த பையன் வந்து மீட் பண்ற ஒரு கட்டத்துல அவரும் வர்றாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இவர் தான் கொலை பண்ண வந்தவர் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் தப்பிச்சானா இல்லையா. இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் த புக்கு. இந்த பையன் வந்து சுடுகாட்டில் தான் மொத்த வாழ்க்கையை அவன் பார்த்துருப்பான். அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கானோ அத்தனை வருஷம் அவன் சுடுகாட்டை மட்டும்தான் பார்த்துருப்பான். வெளி உலகத்தை பெருசாக பார்த்துக்க மாட்டான் அவன். ஸோ எனக்கா சொன்னால் நீங்கள் வந்து போய்த்தானே ஆகணும் அப்படிங்கிறப்ப நான் எதுக்கு போகணும் அப்படின்னு தான் அந்த குழந்தை யோசிக்கும். பட் கடைசியில் வந்து போனானா இல்லையா, சுடுகாட்டை விட்டு அந்த வெளி உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போனானா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஏன்னா வந்து லைக் இந்த குழந்தைய வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வெளியே அனுப்பினா அவனோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க. பட் கடைசி என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் எண்டிங். இது ஒரு நல்ல புக் ஆக்சுவலி. பட் இட்ஸ் நாட் மை ஜேர்னர். நான் படிக்கிற மாதிரி ஜேர்னர் கிடையாது இது. பட் இட் வாஸ் ஓகே, நல்லா இருந்தது புக்கு படிக்கிறதுக்கு. பட் இது ஏன் ஜேர்னர் இல்லை அப்படிங்கிறதுனால லைக் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பட் யா மீன் அடுத்து இந்த மாதிரி புக்கு நான் எடுப்பேனா அப்படின்னா டவுட்ஃபுல் தான். ஃபைனலாக நான் எடுத்தது வந்து ஹருகி முராகமி. இவருடைய கதைகள் நான் பெருசாக படித்தது கிடையாது. லைக் விட்டு கொஞ்சம் தான் நான் படிச்சிருக்கேன். இது வந்து அவருடைய கதை புக்கு கிடையாது, ஒரு நான் ஃபிக்ஷன் புக்கு. அவர் வந்து ரைட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறாரு, அவரோட பார்வையில எழுத்து அப்படிங்கிறது என்ன, அவார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எப்படி எழுத கற்றுக்கிட்டாரு, யாருக்காக அவர் எழுதுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. லைக் அவருடைய ரைட்டிங் ப்ராசஸ் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாரு. ஸ்டார்டிங்கில் அவர் வந்து லைக் ஒரு சிங்கிள் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் ஆரம்ப கதைகள்லாம் எழுதியிருப்பாரு. ஒரே ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் மொத்த கதையை நகரும், ஐஹி அந்த மாதிரி ஒரு இதில் தான் நகரும். பட் டைம் போக போக அவர் பெரிய புத்தகங்கள் எழுத பல கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கொண்டு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அதை எப்படி அவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, ஸ்கூல்ஸில் கதைகள்லாம் எப்படி இருக்குது, எப்படி சொல்லி தர்றாங்க, இவர் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி இதில் வந்து சாப்டர் வைஸாக தான் இருக்குது. 188 பேஜஸ் இருக்குது இதில். அண்ட் இன்னும் இந்த சாப்டர் வைஸாக இருக்குது. லைக் இவர் வந்து எப்போ நாவலிஸ்ட் ஆனார், நாவலிஸ்ட்னா எப்படி இருப்பாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு லைக் ஒரு ரைட்டிங் ஸ்கெட்யூலை எப்படி ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா ஒரு ரைட்டர் அப்படிங்கிறவங்க வந்து லைக் அவங்களோட மொத்த உலகமும் வந்து அந்த எழுத்து புத்தகங்கள் அதை சுற்றி தான் இருக்கணும். பட் அதை வந்து டைவர்ட் ஆகாமல் எப்படி இவர் பண்ணார், இவரோட அனுபவங்கள்ல இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாரு அதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாரு. ப்ளஸ் வந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு இவர். ஆக்சுவலி இது வந்து இவருடைய புத்தகங்களை வந்து நீங்கள் முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த புக் வந்து இன்னுமே பிடிக்கும். இவரோட புக்ஸ் நான் பெருசாக படிச்சது கிடையாது, லைக் விட்டு படிச்சிருக்கேன் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் எனக்கே இது ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்தது. ஸோ இவருடைய ஹருகி முராகமியோட புத்தகங்களை நீங்கள் வந்து முன்னாடியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து டெஃபினட்டாகவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புக்கோட டைட்டில் வந்து நாவலிஸ்ட் ஆஸ் அ ஒகேஷன். நான் எடுத்ததுல இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவான புக்கு, 700 rupees இந்த புக்கு. லைக் ஹார்ட் பவுண்ட் கவர், அட்டெல்லாம் பயங்கர திக்காக பயங்கர எக்ஸ்பென்சிவான புக்கு இதுதான். ஸோ இந்த 5 புத்தகங்கள் தான் வந்து நான் இந்த ஒரு 2 weeks நான் வந்து கொஞ்சம் நான் வந்து ரீட் பண்ண புத்தகங்கள் இதுதான். அடுத்து இந்த மாதிரி ஒரு ரீடிங் ரேப்பில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.